ஹலோ கைஸ், இந்த உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஸ்ட்ரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு எம்டி கியூப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோட கியூபை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் டார்கெட் வந்து என்னோட எம்டி கியூப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும், மேப் ஃப்ரம் மேப் டூன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மினிமம் அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ வந்து செட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மேப் ஃப்ரம்மில் வந்து மினிமம் வேல்யூ 0 இருக்கட்டும். அதாவது இதில் வந்து நம்ம ஆக்சிஸ் வைஸும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒய் ஆக்சிஸே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒய் வந்து மினிமம் வந்து 0 இருக்கட்டும். மேக்ஸ் வந்து நான் வந்து ஒரு 9.6 வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேப் 2 அதில் போய்ட்டு நான் வந்து மினிமம் 0 இருக்கட்டும். இதில் மேக்ஸ் வந்து ஒரு 25 வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட எம்டி ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஜிஏ ப்ரெஸ் பண்ணிட்டு ஒய் ஆக்சிஸ் வழியாக மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்போ அந்த கியூபும் வந்து இதோட சேர்ந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா பொலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் மூவ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி ஜிஏ ப்ரெஸ் பண்ணிட்டு ஒய்யை லாக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் தான். நான் அதில் வந்து மினிமம் 0 இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து ஒரு 6 டிகிரி. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ரொட்டேஷன் வந்து 0 இருக்கட்டும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எந்த வேலைனாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எம்டியை செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒய் லாக்ஸ் பண்ணி நான் வந்து ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து மேப் ஃப்ரெம்மை வந்து நான் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் மேப் 2 வந்து நான் வந்து ரொட்டேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்னோட எம்டி ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு கிராப் யூஸ் பண்ணி எக்ஸ் லாக் பண்ணி மூவ் பண்ணேன்னா எனக்கு இந்த கியூப் வந்து ரொட்டேட் ஆகும். ஆனால் அதோட லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எம்டியோட லொக்கேஷனை வச்சு நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஒர்க் ஆகுது. நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.